10,000 ரூபாய்க்கு உள்ள பர்ஃபார்மன்ஸ் உள்ள மாதிரி ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்காகவே ஐடெல்ல இருந்து கலர் ப்ரோ அப்படின்ற ஒரு புது ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் இது மட்டும் இல்லாமல் கலர் சேஞ்சிங் பேக் பேனல் 5G++ அப்படின்னு நிறைய ஃபீச்சர்ஸ் கூட வந்து இருக்குது. இதெல்லாம் எந்த அளவுக்கு இந்த ஃபோன் நல்லா கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு ஒர்த் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துலாம். டிசைனை பொறுத்தளவில் as usual நம்ம பார்க்கக்கூடிய டிசைன் தான் ஃபுல் வந்து பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் சைடில் வந்து இந்த கலர் சேஞ்சிங் டெக்னாலஜி அப்படின்ற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இதனால நம்ம வெயிலில் வந்து இந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ணும்போது இதோடைய கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கலராக வந்து சேஞ்ச் ஆகுது. அப்படியே ஃப்ரண்ட்ல வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து பெசல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. அது இல்லாமல் வாட்டர் ட்ராப் நாச்சும் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ஒரு பஞ்சோல் நாச்சு மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். பெசல்ஸும் இன்னும் வந்து கம்மி பண்ணியிருந்திருக்கலாம். அப்படியே டிஸ்பிளே பற்றி பேசணும்னா ஒரு ஐபிஎஸ் பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் வந்து இருக்குது. HDR சப்போர்ட் வந்து கிடையாது. அது மாதிரி கொஞ்சம் அவுட்டோர் விசிபிலிட்டி எனக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு பெருசாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. வியூவிங் ஆங்கிள்ஸுமே சைட்லேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் வந்து ப்ராப்ளமாக இருக்குது. டிஸ்பிளே பொறுத்தவரை ஒரு ஆவரேஜான டிஸ்பிளே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ரியர் சைடில் இருக்க கேமரா பற்றி பார்த்தோம்னா இங்கே 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 50 மெகாபிக்சல் சென்சர், இன்னொன்று வந்து 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சிங் சென்சர். இந்த 50 மெகாபிக்சலில் எடுக்கும்போது நீங்கள் 50 மெகாபிக்சல் மோட நீங்கள் எனேபிள் பண்ணி கூட வந்து எடுக்கலாம். ஸோ அதில் எடுக்கும்போது ஷார்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா கிளாரிட்டியாக இருக்குது, டீட்டெயில்ஸ் அதிகமாக இருக்குது. அதே நீங்கள் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த 50 மெகாபிக்சல் மோட் வந்து எனேபிள் இருக்காது. அப்படி நீங்கள் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அது மாதிரி போர்ட்ரேட் ஷாட்ஸை பொறுத்தவரை எட்ஜ் டிடெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அது மாதிரி அந்த பேக்ரவுண்ட் பிளருமே சூப்பராக இருக்குது. இப்போ டே லைட்டில் இப்படிலாம் இருக்குது. அதுவே லோ லைட்னு வந்தோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படியே செல்ஃபி கேமராக்கு வந்தோம்னா கூட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. டீட்டெயில்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸ்கின் டோன்ஸ் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுது. ரியர் மற்றும் செல்ஃபி ரெண்டுலையுமே வந்து 2Kல 30 FPS வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் வந்து வீடியோ வந்து எடுத்துக்க முடியும். வீடியோட குவாலிட்டி நார்மலாக இருக்குது. செக்யூரிட்டிக்காக எங்கே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து சைட் மோனலாக கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் ஃபேஸ் அன்லாக் கூட இருக்குது. ரெண்டுமே நல்லாவே ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனுடைய முக்கியமான விஷயம் இதோடைய ப்ராசஸர். இதில் வந்து மீடியாடெக்கோடைய Dimensity 6080 அப்படின்ற ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 நானோமீட்டரில் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர். நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு எடுத்துக்காட்டா நீங்கள் ரெட்மி நோட் 13 ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் இதே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கேமிங்லாம் ரொம்ப நேரம் சஸ்டெயினான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குது. ஃப்ரேம் ட்ராப்ஸோ இல்லை வந்து லேகோ பெரிய லெவலில் இல்லை. ஹீட்டிங் பிரச்சனையும் கம்மியாக தான் இருக்குது. ஆண்ட்ராய்டு ஸ்கோரை பொறுத்தவரை பிராண்ட்ல இருந்து 4,20,000 அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணியிருந்தாங்க. நம்ம டெஸ்ட் பண்ண வரைக்கும் இதில் 3,87,924 அப்படின்ற ஸ்கோர் வந்து கிடைச்சிருக்கு. அது மாதிரி CPU த்ராட்லிங் டெஸ்ட் நம்ம பண்ணி பார்க்கும் போதும் இதில் வந்து 81% ஸ்டெபிலிட்டி வந்து கிடைச்சது. இந்த ஃபோனுடைய ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 128GB கொடுத்துருக்காங்க. RAM வந்து 6GB இருக்குது. இந்த 128GB ஸ்டோரேஜ் என்ன டைப் அப்படின்ற கொஸ்டினுக்கு இவங்க வந்து UMCP அப்படின்ற ஒரு ஸ்டோரேஜ் டைப் வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா RAM கம்பைன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா மல்டிபிளான UFS சிப்ஸை வந்து இதில் அட்டாச் பண்ணியிருப்பான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதோடைய பர்ஃபார்மன்ஸ் நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் அதோடைய இது எந்த அளவுக்கு நம்ம UFSோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெரியும். நம்ம இதில் CPDD டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்கும்போது இதில் 363 MBPS வந்து சீக்வென்ஸ் ரைட்டிங்கில் கிடைக்குது. அது மாதிரி 570 MBPS வந்து சீக்வென்ஸ் ரீடிங்கில் கிடைக்குது. ஸோ இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது UFS 2.2 இருக்கிற அளவுக்கான ஸ்பீடு வந்து இங்கே கிடைக்குது. கிட்டத்தட்ட அதோட கொஞ்சம் மேலேயே கிடைக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஃபோனோட கனெக்டிவிட்டி பற்றி பேசும்போது இங்கே 2 சிம் கார்ட்ஸ், அது இல்லாமல் ஒரு SD கார்டு இங்கே தனியாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 5G++ அப்படிங்கும்போது இங்கே வந்து கேரியர் அக்ரிகேஷன் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. கால் குவாலிட்டியுமே நல்லா இருக்கு. சாஃப்ட்வேர் வரும்போது இந்த ஃபோனில் itel OS Android 13 பேஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு பிளாட்வேர்ஸ்லாம் கொஞ்சம் நிறையா தான் இருக்குது. 20க்கு மேலே பிளாட்வேர்ஸ் வந்து இருக்குது. ஓஎஸ்ல நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கூட இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு பெரிய லெவலில் வந்து லேகாக எதுவும் ஃபீல் ஆகலாம். பிளாட்வேர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறத இன்னும் கொஞ்சம் குறைச்சாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். அது மாதிரி ஐடெலுடைய நிறையா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் கூட இதில் வந்து இருக்குது. சார்ஜிங் மற்றும் பேட்டரி பற்றி பேசும்போது இங்கே 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 18 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸ்லேயே இந்த சார்ஜரை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு மேலே டைம் வந்து எடுத்துக்குது. பட் பேட்டரி லைஃபை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு நீங்கள் நல்லா யூஸ் பண்ணால் கூட தாராளமாக சார்ஜ் வந்து இருக்குது. ஒருவேளை நீங்கள் லைட் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா 1.5 நாள் வந்து வரும். அதே நேரத்தில் இந்த ஃபோனை வந்து லைட் வெயிட்டாக கொடுத்துருக்கிறதும் சூப்பராக இருக்குது. ஸ்பீக்கர்ஸை பொறுத்தவரை இங்கே மோனோ ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லவுடாக இருக்குது. அதே நேரத்தில் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த ஃபோனை ப்ரைஸிங் பொறுத்தவரை 10,000 ரூபாய்க்கு உள்ள தான் வரும்ன்ற போல சொல்லியிருக்காங்க. 6GB RAM மற்றும் 128GB ஸ்டோரேஜோட. ஸோ அதோட கரெக்டான ப்ரைஸிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோனை பொறுத்தவரை யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை எதிர்பார்க்குறேன் ஒரு 10,000 பட்ஜெட்டுக்குள்ள. ஏன்னா ரெட்மி நோட் 13ல இருக்கிற அந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் இங்கே கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு விஷயம். கலர் சேஞ்சிங் டெக்னாலஜி 5G++ இருக்கிறது. ஸோ இதெல்லாமே வந்து நல்ல ஒரு ப்ளஸ்ஸாக வந்து இருக்குது. டிஸ்பிளேயோட குவாலிட்டியாக இருக்கட்டும், அது மாதிரி இந்த வாட்டர் ட்ராப் நாட்ச், இந்த பெசல்ஸ், ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், 18 வாட்ஸ் சார்ஜிங். ஏன்னா அந்த 10,000 பட்ஜெட்டில் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு கொடுக்க முடியும். ஸோ இதில் மாதிரி சின்ன சின்ன மைனஸ் விஷயங்களும் வந்து இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஃபோன் நீங்கள் வந்து வாங்கலாம்.